நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா வந்து டாக்ஸிக் கிடையாது. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் தான் டாக்ஸிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா ஹிப்பாக்ரசி. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஹிப்பாக்ரசி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னடா புதுசாக இருக்குது, ஃபார் சம்திங் இந்த சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸா ஆர் சம்திங் ஏதாச்சும் புதுசான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஆஃப்லைனில் வந்து அவங்க வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரியும், தட் மீன்ஸ் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து ஆஃப்லைனில் வேறு மாதிரியும் ஆன்லைனில் வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது பேர் தான் சோஷியல் மீடியா ஹிப்பாக்ரசி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து மோட்டிவேஷனல் ஆகிடுறாரு, ஆனால் ரியல் லைஃப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு காயினா 2 சைட்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வந்து பார்க்குறது ஒன் சைட் மட்டும்தான் அந்த காயினில், இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னே வந்து தெரில. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 5-6 பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸியாக வந்து ட்ரஸ்ட்டு வந்து இதில் கெயின் ஆகிடுது. தட் மீன்ஸ் வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க, உண்மை தான் சொல்கிறானா இல்லையா அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. உங்களை ஃபேக்ட் செக் பண்ணுன்னு சொல்லலை. அவன் சொல்கிறான் ஒரு விஷயம், அது நான் இப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து உண்மை தான் சொல்கிறானா அப்படின்ற திங்கிங் கெப்பாசிட்டி கூட இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பிளைண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் எதை பார்த்தாலும் நம்பி போகிறாங்க எல்லாருமே சரி. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5-6 பாயிண்ட், அது ஃபிட்னஸாக இருக்கலாம் ஆர் சம்திங் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே ரிலேட் ஆகும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் இந்த கான்டென்ட் மேட் பண்ணும்போதுமே வந்து எனக்கு ரிலேட்டான விஷயங்களையுமே தான் இந்த வீடியோவில் வைக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபேக் மாரல் பாலிசி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, இப்போ திடீர்னு வந்து ஸ்விக்கியில் வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணப்பல. தட் மீன்ஸ் என்னென்னா வந்து, இந்த மாதிரி நைட்டு வந்து 11 மணிக்கு பிளிங்கிட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தார். ஸ்விக்கின்னு மாதிரி சொல்லிட்டேன். பிளிங்கிட்டில் வந்து யாரோ வந்து ரேட் பாய்சன் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ ரேட் பாய்சன் ஆர்டர் போட்ட உடனே அவர் வந்து கரெக்டாக வந்து அசியூம் பண்ணி இவங்க வந்து சூசைடலுக்கு தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க உயிரை காப்பாற்றுறாங்க. மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினச்சி அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவங்க அழுதுகிட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டிங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போய் பேசாதீங்க, நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டிருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. இன்றைக்கி தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் எதையோ சாதித்த மாதிரி எடுத்து போகணும். இதே போல் இந்த மாதிரி ஸோ ஆல் ஆஃப் அஸ் மொத்த சோஷியல் மீடியாவுமே அதுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா வந்து, அவர் நல்லது பண்ணியிருக்காரு இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. எங்கெங்கிருந்தோ குரல்கள்லாம் வந்துச்சு. அவர் அந்த மாதிரியான மனுஷனை பார்த்ததே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பிக் ஷவுட் அவுட் கொடுங்க, அவருக்கு பயங்கரமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, ஹியூமனிட்டியோட பீக்கு, நல்ல வேலை, அவர் உயிரை காப்பாற்றிட்டாருன்னு இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னா, ஃபேக் மாரல் பாலிசி. இது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். தட் மீன்ஸ் வந்து நான் அவங்கள குத்தம் சொல்ல வரல, இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒருத்தன் வந்து கிடப்பான், அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், அதை எடுத்து இவங்க ரீபோஸ்ட் பண்ணுறது என்ன, ஸ்டோரி போடுறது என்ன, டேக் பண்ணுறது என்ன, யாராச்சும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறது என்ன. பக்கத்து வீட்லேயே ஒருத்தன் 5-6 மாதமாக உயிருக்கு போராடிட்டு இருப்பான், அவனை கண்டுக்கவே மாட்டானுங்க. அவன் எவனோன்னு யாருனே தெரியாத ஊர் பேர் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு போய் இவங்க ரீபோஸ்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, ஆச்சா ஸ்டோரி போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா வீடியோ போடுவாங்க. ஆனால் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆர் சம்திங் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு உதவி இந்த மாதிரி அப்படின்னு வந்தால், இல்லைங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறேன். சொசைட்டி தான் இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு போய் வந்து விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் போயிட்டு உன் பக்கத்துலேயே உன் கூடவே இருப்பானுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து விட்டுறாங்க. ஃபேக் மாரல் பாலிசி, அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அதை நம்பிட்டு நம்ம அவங்களுக்கு கூட ஷவுட் அவுட் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் வந்து அவன் வீட்டு பக்கத்துலையோ யார் அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவரோ நெய்பரோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க அத்தனை தயங்குறாங்க. அதுதான் ஏன் அப்படின்றது தெரில. அப்போ கூட வந்து அவங்களுக்கு வந்து ஐயோ இவங்க வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நாம் இவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் அப்படின்லாம் கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரியாலிட்டியை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு டேரெக்டாக வந்து எவனோ ஒருத்தன் கம்போடியாவோ எங்கே நைஜீரியாவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பா, அதை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணிட்டு சூப்பர் ப்ரோ மாசு ப்ரோ அப்படின்னு அவன் ஏதாவது
இன்ஃபர்மேஷன் கேட்போம், எடுத்து கொடுத்துருவானுங்க. இங்கே பக்கத்தில் ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வேணும், சரிங்களா, ஃபார் சம் எமர்ஜென்சி இஷ்யூவாகவே வந்து இருக்கட்டும், அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான், அந்த ஃபேக் மோரல் பாலிசி அப்படின்றது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் த பீரியட் ஓகே இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு 1008 சோழி இருக்குது, சம்மந்தமே இல்லாமையே சோழியை தாண்டியுமே வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். அதாவது இந்த ரீபோஸ்ட் பண்ணுறவங்க இன்னுங்களும் எப்படி தெரியுமா, இந்த யாருக்காச்சும் சாப்பாடு வேணும்னு கேட்டால் வந்து ஆஃப்லைனில் சம்திங் வந்து இந்த மாதிரி வந்து 10 ரூபா ஏதாச்சும் வேணும்ப்பா கொடுக்குமா சொன்னால் கொடுக்க மாட்டானுங்க. எல்லாரையுமே சொல்ல கொடுப்பாங்க, பட் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டானுங்க. இவன் யாரோ ஒருத்தர் எங்கேயும் டொனேட் பண்ணிட்டு அதை எடுத்து ஸ்டோரி போட்டு நான் ரொம்ப யோக்கியமாக காட்டுறவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னா அந்த பாடி பாசிட்டிவிட்டி. என்னடா புதுசாக சொல்கிற அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து அவங்களோட உடம்பையோ அழகையோ நாங்கள் பார்க்கல, அவங்களுடைய மனசு மட்டும்தான் வந்து எங்களுடைய ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து இது இந்தந்த குவாலிட்டிஸில் இருந்தால் தான் வந்து இந்தந்த இதில் இருந்தால் தான் வந்து அவளை வந்து நான் லவ் பண்ணுவேன், இந்தந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து அவளை நான் பிடிச்சிப்பேன் அப்படின்ற அந்த அனதர் சைட் ஆஃப் த காயின் அந்த ஃபேஸை வந்து அப்படி தான் வந்து பார்க்க முடியும். இதை நான் பர்சனலாகவே வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ஏன் அப்படின்னா வந்து வெளியே வந்து இல்லை பொண்ணுங்கிட்ட பேசும்போது வந்து நான் ரொம்ப வந்து நான் ப்ரியாரிட்டிஸாக வந்து இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் கேரக்டர், எனக்கு இந்த கலர்லாம் வந்து முக்கியம் இல்லை, அப்படியே வந்தால் போதும் நான் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவாலிட்டிஸ் வச்சுருப்பானுங்க. இந்த செக்லிஸ்ட் வேணும், இந்த செக்லிஸ்ட் ஃபில் ஆனால் தான் வந்து ஒருத்தியை வந்து நான் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து கமிட்மெண்ட்டாக வந்து எடுத்துப்பேன், அப்போ தான் நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறவங்களை கூட விட்டுறலாம், இந்த மாதிரி டபுள் சைடு ஆடுவாங்க பார்த்தீங்களா, பொண்ணுங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏன்னா வந்து அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்கல்ல. ஸோ அதனால தான் ஸோ இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா வந்து ரொம்ப இதாக பேசுவாங்க, ரொம்பவுமே வந்து எனக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு ரொம்ப ரேசிஸ்டாகவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் வந்து நினைக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து அப்படி தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆன்லைனில் வந்து நான் ரொம்ப யோக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் KN ஸ்மைலி, கொரியன் பாய், தமிழ்நாடு கொரியன் பாய் அவர் இருக்கார்ல, அதாவது பிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பிளாக்காக இருந்தீங்க டேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற சீரமை ஊற்றி மூஞ்சில் தைச்சிக்கிட்டிங்கன்னா பல ஆயிடுவீங்கன்னு சொல்லி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ரேசிசம் அப்படின்றது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தன் கருப்பாவோ இருந்தால் அவனை வந்து அக்லினையும் அவனை வந்து ஒரு அறிவில்லாதவனும் தான் இந்த சொசைட்டி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குன்றது எல்லாமே வந்து தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒருத்தனை சொல்லிட்டான், அவன் இப்போ வரைக்குமே அவன் சீரம் விற்கிறான், அது அவனோட வியாபாரம், அதை நான் வந்து ஒன்றுமே வந்து சொல்லலாம். ஆனால் அவன் எப்படி விற்கிறான் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் டேனாக இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள், பலன்னு ஆயிடலாம். ஸோ இது என்ன சொல்கிறான் அப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிமோட்டிவேட் ஆகும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத பர்சனாகவும் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறான். இதை பார்த்து நிஜமாலுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனால் நீ என்னடா பண்ணுவ, அவனுக்குமே அது தோணும். ஒவ்வொரு டைமுமே வந்து நானே கண் கூட பார்த்துருக்கேன், ஒரு பிளாக் பீப்புள் ஒரு கேலார் பாய் சரியா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணாமல் டேரெக்டாக போய் வந்து ரெமினிக்குள்ளேயோ ஒரு சம்திங்குள்ளேயோ ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் அவங்களோட இமேஜை டியூன் பண்ணி தான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதை கலர் டோனே வந்து ஃபுல்லாக பளிர வெள்ளையாயிரும். ஏன்னா அப்போ தெரியுது அவங்களுக்கே உள்ளே இருக்குது, ஓ கருப்புனா வந்து ஒரு மாதிரி அக்லி, எல்லாருமே வந்து அக்செப்டபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அப்போ என்ன தட் இஸ் கால்ட் ஆஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில். கரெக்டு தானே? சரி நான் எங்கேயும் விட்டு இதுக்குள்ளேயே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் வந்து அவங்க வந்து எனக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் மெயின் இப்போ எல்லாருமே வந்து இதுக்கு தான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த மென்டல் ஹெல்த். இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற டாபிக் எடுத்துகிட்டு யாராச்சும் ஒருத்தன் உள்ளே வந்தால் போதும், இந்த பக்கம் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு 5-6 பக்கம் ஒரு கேமரா வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பேசுகிறது, அந்த பக்கம் திரும்பி பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பயங்கரமாக ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு அந்த ஃபாண்ட்டெல்லாம் வச்சு எடிட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா எல்லாரையுமே நான் சொல்லலை, நிஜமாலுமே வந்து சைக்காலஜிக்கல் படித்தவங்க இருக்காங்க, மென்டல் ஹெல்த்தை பற்றி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 23 வயசு அவன் ஏதோ ஒன்று சக்சீட் பண்ணியிருப்பான், ஆல்ஸ் இல்லை அப்படின்னா செட்டப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பான். அவனை அப்படியே நம்புறது, கண்மூடித்தனமாக நம்புறது. அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது அவன் வாயை திறந்து சொல்லியிருக்கவே மாட்டான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும், ரிட்டன்ஷன் எடிட்டாக இருக்கும், கசகசன்னு பீரோல் அது இதுன்னு யூஸ் பண்ணி அந்த 15 செகண்ட் வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 50 செகண்ட் வீடியோவில் ஒரு 10-15 கிளிப்ஸாக உள்ளே இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அதை நீங்கள் பார்த்து அப்படியே அசியூம் பண்ணிப்பீங்க.
அசியூம் பண்ணிவிட்டு இவன் சொல்கிறது தாண்டா கரெக்டான அட்வைஸ், இவன் சொல்கிறது தாண்டா கரெக்டு அப்படின்றத வந்து நீங்கள் உங்களையே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி வந்து கருப்பை வந்து கருப்பாக இருக்கிறத வந்து அவங்க எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த்தையும் அவங்க அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த் நீ இப்படிலாம் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், நீ அதை கொஞ்சம் மாற்று, நீ அப்படி வந்து மாற்று, அப்படி இப்படி அவன் ஒழுங்காக புக்கை படிச்சுட்டு சொன்னால் பரவாயில்லையே, அவனோட ஒப்பீனியனை வந்து அவன் டாக்டர் மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது நிறையா பேர் வந்து வெளியே தெரிய மாட்டாங்க, பட் ஃபேக் மோட்டிவேஷன்ஸ் வந்து நிறையா பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த்னா அப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசணும், அதை பேசணும், இதை பேசணும், அப்படி லொட்டு லொசுக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பார்க்குறவன் ஒரு 20-23 வயசில் இருக்கிறவனாக இருந்தாலுமே அவனுக்கே ஓரளவுக்கு கன்ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு வச்சுக்கேன், அதை அசியூம் பண்ணலாமல் வேணாம். ஆனால் பார்க்குறவன் 15 வயசு பையனாக இருந்தால், அது 12 வயசு பையனாக இருந்தால் அவன் என்ன நினைப்பான், என்ன தெரியும் அவனுக்கு, நீ சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணி அவன் வந்து அப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன், அது நீ நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. சம்திங் வந்து இப்போ 2-3 வீடியோ பார்த்தேன், நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது, இந்த 6 சயின்ஸ் இல்லை அப்படின்னா நீ ஒரு ஆம்பளையே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசினார். நான் ஷாக் ஆகிட்டேன், என்னையா சொல்கிற அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது தான் அவன் நல்லா அதை அசியூம் பண்ணிவிட்டு அது ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு செர்டைன் பீரியட் ஆகும்னு வச்சுக்கேன், நம்ம பண்ணது முட்டாத்தனமான விஷயம் அப்படின்றத. அப்படி இருந்தாலுமே அதை அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு செர்டைன் பீரியட் இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு என்ன, அவன் அதில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாலும் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இதை பற்றி அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆன்லைனில் அப்படின்னா வந்து அப்படியே ஃபாலோ ஆகாதீங்க. நான் கூட ஆகிட்டு தான் இருந்தேன் ஒரு இயருக்கு முன்னாடி வந்து, ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்ட். ஆஃப்டர் த பீரியட் அப்படி சொல்கிறவனுக்கு எல்லாருமே ப்ரிவிலேஜாக இருக்கானுங்க, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ப்ரிவிலேஜாக இருக்காங்க. அது இல்லைனா வந்து ஓகே இதை பேசினா வந்து நான் கரெக்டான ஒரு நீச்சு கரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ புஷ் பண்ணி நாம் அது மூலிமா ரெவன்யூ எடுத்துக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னா இதை வச்சு ஒரு வந்து ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாம் கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது, உண்மைத்தன்மையான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். பார்க்குற நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அவன் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கலாமா இல்லையான்றதை யோசிக்கிறோம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஃபேக் ஹசில், ஃபேக் சக்ஸஸ். என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த 17 வயசு 12 வயசு பசங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, நான் கொடுவாய் அன்பு நான் சொல்லலை, ட்ரேடிங்கு, இந்த ஹசிலு, இந்த மேட்ரிக்ஸு, ஸோ அவங்கள பற்றி தான் வந்து இதை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த ஆண்ட்ராய்டை போட்டு பொழந்தா சரியாக போயிடும். அந்த ஆள் உள்ளே வந்து ரியல் வேர்ல்டுன்னு ஒன்று கொண்டு வந்து கசகசன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தான். நான் ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஃபஸ்ட் இயரில், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னடா மாசாக இருக்கிறாப்புல, வாட் இஸ் யுவர் புகாட்டி கலர் அப்படின்னு வந்து ஆண்ட்ராய்டேட்டு அவன் தம்பியும் சேர்ந்து சிகார் குடிச்சிக்கிட்டு சௌரியத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ ஆச்சா நானும் நம்பிட்டு இருந்தேன், அவனை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியெல்லாம் போட்டேன். இப்போ நினச்சாலும் ஒரு மாதிரி ரெக்ரெஷனாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஹசில் என்ன சொல்கிறதுனா வந்து இந்த ஃபேக்கான சக்ஸஸ் அண்ட் ஹசில் இதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டேக்லைன் வச்சுருப்பாங்க, கிரைண்ட் செட்டாக இருங்க, ஒரு மாதிரி வந்து பயங்கர இதாக இருங்க, அதாவது ஒன் சைடை மட்டும் தான் காட்டுவாங்க. நான் வந்து நிஜமாலுமே சக்சீட் ஆகிருப்பாங்க, நிஜமாலுமே சக்சீட் ஆகி ஒரு செர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அது ஏன்றது எனக்குமே தெரில. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் மேட்டர் டு அச்சீவ் சம்திங் பிக் அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட ப்ரோக்ரஸிவ் தான் உன்னோட சக்சீடுக்கு வந்து மெயினான வழிவகுக்கும் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. Consistency. No matter what you do, consistency is the key. The most important thing is the consistency. Without commitment, you'll never start. But without consistency, you never finish. Consistency. आज नहीं कभी परसों होता रहे. You do something consistently for 6 months with hard work and focus, it can take you at least 5 years ahead. ஆனால் இவனுங்க அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. எப்படி 3 நாளில் நான் 4 லட்ச ரூபா சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொன்னால் பேன் உட்காந்து பார்ப்பானுங்க. முக்கியமாக அந்த ட்ரேடிங் எப்படியோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ட்ரேடிங் அப்படின்றது வந்து ரொம்பவுமே ரிஸ்கியான விஷயம். பணம் போட்டு பணம் எடுக்கிறது, நம்மக்கிட்ட பணமே இல்லை. பட் அதை நிறைய பேர் யாருக்காச்சும் கிளிக்காகி போயிட்டுருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் சைடு மட்டும் தான் சொல்லுவானுங்க, ட்ரேடிங் பண்ணால் வந்து இவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ப்ரோ, ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வாழலாம் ப்ரோ, நீங்கள் யாருக்குமே கண்ட்ரோலாக இருக்க தேவையே கிடையாது. ஒன் சைடு மட்டும் தான் சொல்லுவான். அதில் என்னென்ன வந்து ப்ரோஸ் இருக்குது கான்ஸ் இருக்குன்றதை சொல்ல மாட்டான். அவன் ஒரு சைடு அவன் ஜாலியாக இருக்கிறத மட்டும் தான் காட்டுவான். அவன் பின்னாடி எத்தனை ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கிறான், அவன் காட்டுறதெல்லாம் அவனோட ஓன் அசட்டாக ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவன் காட்டுறது எல்லாமே வந்து பயங்கர லக்ஸுரியாக இருக்கும். நான் யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். YT கௌதம்னு ஒரு ஆள் இருக்கிறான், அவர் வந்து ஒரு வீடியோ போட்டார், அதெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குது. நம்மளாம் ஏன் படிக்கிறோம், படித்து என்ன பண்ண போகிறோம், படித்து என்ன, அது வேண்டாம், அது வேறு சப்ஜெக்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும்போது இந்த படிப்பு வந்து எதுக்கு அப்படின்றத வந்து அவன் சொல்லும்போது நமக்கு தெரியும், என்னடா லூசு மாதிரி பேசுகிறான், அவனை ஏதோ கிளிக் ஆகிடுச்சு, அவன் வந்துட்டான், சரி ஓகே, அவன் கோர்ஸ் வித்து பணக்காரனான. அட் த சேம் இதே தான் ஆண்ட்ராய்ட் பண்ணுறான். ஆண்ட்ராய்டை பார்த்து இந்த தமிழ்நாட்டுக்கார YT கௌதம் அவன் பண்ணானான்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு விஷயம்
அவங்க ஏதோ கிளிக்காகி ஏதோ போயிட்டாப்புல லக்ஸுரியாக இருக்கிறாப்புல. ஆனால் இவர் வந்து போடுற வீடியோஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நான்லாம் படிக்கிறதே என்னது, படிக்கிறதே வேலைக்கு போகத்தான் அப்படின்றத சொல்லிட்டு படிப்பு வேஸ்ட்டுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல எல்லா வீடியோலையுமே. முதல்ல பண்ணிட்டு இருந்தார், சத்யா அண்ணா போட்டு வந்து அடித்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து அகென்ஸ்டாக வீடியோலாம் வந்துச்சு. அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இந்த சின்ன பசங்க பார்த்து கன்சியூம் பண்ணால் அவங்க என்ன நினைப்பான், படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு இது என்ன தெரியும், அவனுக்கு மைனர் தான், அவன் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம்ல, கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. அவன் பாட்டுக்கு சொல்லிடுவானுங்க என்னென்னா வந்து நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், படித்து ஒரு வேலைக்கு தான் போக போகிறோம், அதுக்கு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போகலாம். உனக்கு ஏதோ கிளிக் ஆயிடுச்சு, அவனுக்கு கிளிக் ஆகணும் ஏதாச்சும் இருக்குதா? அவனுங்க எல்லாம் ஒரு சைடை மட்டும் தான் காட்டுறானுங்க, இன்னொரு சைடு காட்டுற மாட்டுறானுங்க. எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து படிக்காதவனை போய் கேட்டால் தான் தெரியும். அவன் ஸ்ட்ரகிளாகி நிற்பான் பார்த்தியா, இத்தனை பேர் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கானுங்கன்னு சொன்னால் அது வேறப்பா. ஆனால் எல்லாரையுமே அப்படி சொல்ல முடியுமா? அது இருக்குல்ல. இப்போ கிக் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு டிபேட் ஷோ நடந்துச்சு, யார் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ரெக்ரெட் பண்ணாங்க. சரியா? இப்போ என்னன்னா அவனுக்கு மாதம் 40,000 கிடைக்குதுன்னே வந்து வச்சுக்கேன். கிக் ஒர்க் போட்டு அவன் ஃபுல்லாக வந்து மாதம் ஃபுல்லாக சம்பாரிச்சு 40,000 கிடைக்குது. அதை வச்சு அவன் எங்கே போய் வேலைக்கு எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? நீ அதை பாரு. அவங்க ஷார்ட் டேர்மாக வந்து உன்னோட யங் ஏஜ் இருக்கிற வரைக்கும் தான் வந்து உன்னால் வந்து அந்த வேலையை தொடர்ந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கே போட்டுட்டு இருந்த அப்படின்னா வந்து எப்படி வந்து நீ செட்டில் ஆக எப்பட்றா? அது என்னடா எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த கிக் ஒர்க்கில் 30,000 40,000 1,00,000 சம்பாதிச்சாலும் ஒரு கம்பெனிக்கு ஒரு செர்டைன் பீரியடுக்கு மேலே போய் தான் தீரணும். இல்லை நான் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிப்பேன் அது விட்டு. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. நான் அந்த மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அவன் குவாலிஃபிகேஷனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பான். போய் நின்னா அப்படின்னா வந்து அவன் என்ன சொல்லுவான், சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக நான் வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் சார்னு சொன்னால் அவன் எப்படி வேலை கொடுப்பான்? ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படின்றதுனால இந்த ஃபேக் மோட்டிவேஷனை நம்பி ஓகே பணம் தான் இப்போ ப்ரியாரிட்டின்னு உள்ளே போயிட்டா அப்படின்னா அது வேறு மாதிரி ஆயிடும். கெரியரை ஃபோக்கஸ் பண்ணாமல் பணம் தான் ப்ரியாரிட்டின்னு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லைஃப் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியல. பட் இந்த விஷயம் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இதை காமிச்சு தான் நிறைய பேர் இந்த ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் நிறையா விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பீக் இன் திஸ் சிச்சுவேஷன். இந்த பீரியடில் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறனால எல்லாருமே வந்து அதை டிபெண்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. பிஃபோர் த பீரியட் சம்திங் இந்த ஜிஎஸ்டி அதுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் அன்சர்டனிட்டியோட உச்சம் நிலையாக இருக்கிறதே தெரியல. ஊறப்பட்ட பேர் வந்து ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து போய் பயங்கரமாக ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேக்கண்ட் தான் இருக்குன்னா அதுக்கு 1000 பேர் 2000 பேர் வந்து இப்போ வரைக்கும் ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் வந்து டாப்பிக்கை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன். ஸோ இந்த ஃபேக் சக்ஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சோஷியல் மீடியாவில் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான். அவனுக்கு கொடுப்பானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க. ஒரு செர்டைன் ஃபாலோவர்ஸ் அவன் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு அவன் ப்ரொமோஷன் பண்ணி அவன் காசு பார்த்துப்பான். உனக்கு நாமத்தை போட்டு போயிடும். இங்கே இருக்க எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு? நீ 2 வருஷம் ஒர்க் பண்றேன்னா 1 வருஷம்னாலே கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும், இஎஸ்சி வரும், பிஎஃப் வரும், போனஸ் வரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது சார். சரி, அப்புறம் நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், அவ்வளவுதான் சார். ஓ, நீங்க எம்ப்ளாயி இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர். அப்ப இந்த பார்ட்னர்ங்கிறதுக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? எல்லாமே எங்க போன் தான் சார். நான் ஜாயின் பண்ணும்போது லோன் அப்ளை பண்ண கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிட்டு ஆபீஸ்ல போய் கேட்டேன். சுமன் ஆபீஸ் கேட்டதுக்கு சேலரி ஸ்லிப் கொடுங்க சார். மாசம் ஒரு சம்பளம் சேலரி ஸ்லிப் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க பார்ட்னர் தான், நீங்க எம்ப்ளாய் கிடையாதுன்னாங்க. இதுக்கு பேர் பார்ட்னரா? அவங்க சொன்னது அப்படி. இப்ப இந்த கம்பெனில உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. நீங்க பார்ட்னர்னு சொல்றீங்க. பார்ட்னருக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்ல. உங்களுக்கு ஐடி இல்ல, ஐ மீன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. உங்களுக்கு வேலை போனா எங்க போய் கிளைம் பண்ண முடியாது. நினைச்சா நாளைக்கால உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். உங்களுக்கு வந்து ஆர்டர் வராம பண்ணலாம். இதெல்லாம் கம்பெனிக்கு பெனிஃபிட். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது வந்து சேலரி மட்டும் தான் பாக்குறோம் சார், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, எந்த பெரிய நிறுவனமும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைநிலை ஊழியரை தன்னுடைய எம்ப்ளாயியா சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க உங்களை எம்ப்ளாயியா சேர்த்தா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். சட்டத்திட்டங்களுக்கு அவங்க வந்து உட்பட்டு தான் ஆகணும். உங்களுக்கான வெல்ஃபேர்ங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும். அப்ப என்ன பண்றாங்க, எல்லா பெரிய நிறுவனமும் ரொம்ப கிளவரா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா வச்சிருக்கு. அப்ப ரொம்ப ஒரு பயங்கரமான கேம் இது பெரிய நிறுவனங்கள் பண்ணுது. அண்ட் அகைன் another டாபிக், இதை பற்றி எனக்கு தெரியாது. பட் இது என்னன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாயலிட்டி அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமா இன் ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்க வந்துடுவானுங்க. நிறைய பேர் வந்துடுவானுங்க. தாஜ்மஹாலாவாக இருக்கட்டும், அப்புறம் 2K ஒருத்தர் வந்து அப்படியே அவர் பேர் என்னது, அவர் பேர் கூட மறந்து போச்சு. இந்த தமிழால் வந்துட்டு நீங்கள் வந்து லவ்வரை கொஞ்சம் வந்து டார்ச்சர் பண்ணுங்கள் ஃபிசிக்கலாக, அப்போ தான் உங்கள் மேலே லவ் வரும் அப்படின்னு சொன்னவராக இருக்கல. அவர் 2K லவ் இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னென்னா அவங்க ஃபேக்கான ஒரு அட்வைஸை வந்து கொடுப்பானுங்க. தட் மீன்ஸ் வந்து அட்வைஸை தாண்டியுமே வந்து நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுங்கள், இப்படி ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே இன்னும் அதிக லவ்வபுளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றது தெரியாது.
ஏன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் ரிசர்ச் என்னதுன்னா சைக்கலாஜிக்கலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஒவ்வொருத்தருக்கு மேலே வரும். எவனோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றதுனால அது உங்கள் பார்ட்னர் மேலே ட்ரை பண்ணி அது வேறு மாதிரி போய் முடிஞ்சுன்னா எனக்கு தெரியாது. ஸ்மால் ஃபைட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுது சைக்காலஜி. பட் அதையே முழு நேரமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி மாறும். த சேம் டைம் டாக்ஸிசிட்டி ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அவங்க ஆதரிக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. அந்த ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்பவுமே ரொமான்டிசைஸ் ஆகும், ரொம்பவுமே இதாகவும் பேசிட்டு ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வரியா அப்படின்ற மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரசிகனின் ரசிகன் மணி ஒருத்தர் இருக்காப்புல அவர், அப்புறம் அசாரு யார் பிளாக் ஷீப்பில் இருக்காப்புல அவர் மேலே ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது நான் சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றதுனால எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து இருக்குது. அது எது கரெக்ட் எது தப்புன்னு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட். ஸோ என்ன அப்படின்னா இந்த ரியாலிட்டி செக்கை வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அதை ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் நீங்கள் வந்து மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் போயின்ற பாருங்கள். என்ன சொல்கிறது, அதை நீங்கள் நல்லா வந்து பார்த்துட்டு அவன் உண்மை தான் சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியா ஹிப்போக்ரஸி அப்படின்றது அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ஸ் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறவங்க எல்லாருமே நார்மல் பீப்புளாக இருந்து ஆஸ் அண்ட் பீரியடுக்கு அப்புறம் அவன் இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு இதுக்குள்ளே வருவாங்க. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் தான் பெரிய ஆள் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டும் வந்திருப்பாங்க. அந்த கொடுவாய் அன்பு ஸ்கேம் இருக்குல்ல, A2D அவர்கள் வந்து வீடியோ போட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸு நீங்கள் டேட்டா சோர்ஸோடு கொடுங்க, நான் வந்து லீட் பண்ணுறேன் கேஸ் அப்படின்னு சொன்னப்போ அது கூட யாருமே வந்து வரல. ஏன் உன் ஃபேஸ் தெரிஞ்சுன்னு பயப்படுறீங்களா? இது என்னது உங்கள் காசு தானே போட்டான், அவன் என்ன பெரிய பிடிங்கி அவன் ஐடி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணனால தான் அவனுக்கு ப்ரொமோஷன் வருது, அந்த ப்ரொமோஷனில் தான் அவன் ஆடிக்கிட்டு திரிகிறான். என்ன திமிரு இருந்தால் நீ என்ன வேணால் பண்ணு, நான் அப்படித்தான் வந்து வீடியோ போடுவேன், உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுக்கா, மறுபடியும் 1000 அனுப்புனாதான்க்கா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கால் பண்றேன், நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் மிரட்டேன், சரி போலீஸ் கிட்ட எல்லாம் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு பரவாயில்ல போய்க்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா இருந்துட்டு என் பையன் அப்படிதான் பண்ணுவான், உனக்கு தேவைன்னா நீ கேளு, பையன் போட்டுடுவான், அப்படிதான் பையன் வீடியோ போடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்களா? ஆமா. மொத்தமா எத்தனை பேருமா இதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அது கணக்கே இல்லை, நான் பல பேர் 1000 பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து நீங்கள் தான் ஒருத்தனை வளர்த்து விட்டுட்டு அவனை பெரிய ஆனதுக்கப்புறம் ஐயோ அவன் பெரிய ஆள், அவனை வந்து தொட முடியாதுன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். ஸோ அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்து எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. இந்த சோஷியல் மீடியா ஹிப்போக்ரஸி பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த ஆன்லைனில் வந்து ஒரு அக்கா வரும்ல, இந்த கேம்பிளிங் அக்கா, சம்மந்தமே இல்லாமல் வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு வந்து நான் கேம்பிளிங் குயின் அப்படி இப்படின்னு பிளா அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த விஷயத்த வந்து அவங்க பொதுவெளியில் வச்சான் அப்படின்னா இவன் வந்து அட்டென்ஷன் கொடுப்பான் அப்படின்றத தெரிஞ்சு தான் அவங்க வந்து எல்லா கர்மத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு யோசிச்சு இவன் சொல்கிறது சரியா தப்பா, அவன் உண்மையத்தான் சொல்கிறான், அவன் காட்டுறதெல்லாம் நசமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஃபுல் கான்டெக்ஸ்டே இதுதான் வந்துருக்கு. ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போ அப்படி தான், ஏன்னா கொடுவாய் அன்புல பார்த்துட்டு ஏண்டா வெளியே தெரிஞ்சவங்க அவன் ஒருத்தன், ஆனால் நிறையா பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த அமலாசாஜி ஒரு டைம் வந்து மாட்டினாங்களா, அட் த சேம் டைம் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ ஆட் அப்படின்றத வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணாமல், தட் மீன்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கோ ஒரு சம்திங் வந்து எங்கேயாச்சும் வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு அந்த கடை லோகோ தெரிகிற மாதிரியோ அங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ஷோ பண்ணுற மாதிரியோ வந்து உட்காந்துட்டு அதை அவங்க ஆடுன்னு மென்ஷன் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கு செர்டைன் அமௌண்ட் அவங்களுக்கு எச்சா வேறு வருதாமா. ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால அது ஆடாக இல்லை அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தனை நம்பலாமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி அன்பாப்புலர் ஒப்பீனியனாக இருக்கட்டும் நிறையா வீடியோஸ் வந்து வர காத்துக்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் உள்ளே போனீங்க அப்படின்னா ரேண்டமான கான்டென்ட்ஸ் நிறையா இருக்கும், போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.